இருக்கிற சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் நிறைய குடிக்கவே சில பேர் மறந்துடுவாங்க. அப்படி வாட்டர் குடிக்காததுனால நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸாவது எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது வந்து சுரக்காய் தான். ஸோ சுரக்காவும் இதோட ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற கொண்டக்கடலை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு மட்டும் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப்பு சுரக்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகா. அப்படி அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப்பு கொண்டக்கடலை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த 1 கப்பு பச்சை கொண்டக்கடலை எடுத்துகிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. எவ்வளோ அரைக்க முடியுமோ நைஸாக அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ அரைச்ச விழுது பாருங்கள், இதுதான் அரைச்ச விழுது. இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் என்னென்ன ஆட் பண்ணலாமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா துருவுன ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் கேரட் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், 1 கப்பு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு ரவை, வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 கப்பு வாட்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சிக்கணும் அந்த மாவை. இது வந்து நம்ம ரவா தோசை மாதிரி கிறிஸ்பியாக ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலை ஆட் பண்ணாமல் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கூட கிறிஸ்பியாக வரும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிறிஸ்பி தோசை வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து எவ்வளோ முக்கியமோ பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் வந்து நிறைய இழுக்கும். ஏன்னா ரவை, அரிசி மாவு, நம்ம தேவையான சுரக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் இன்னொரு 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 2லேருந்து 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து கருவேப்பிலை சட்னி, ஹை ஹீமோக்ளோபின் இருக்கிற கருவேப்பிலை வச்சு நம்ம ஒரு சட்னி செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க, 15 பல்லு பூண்டு, 5 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன். இது நல்லா பிங்க் கலரில் வர வரைக்கும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இந்த அதாவது ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வரைக்கும் கருகாத மாதிரி இந்த ஆனியனை நல்லா பிங்க் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிங்க் கலரில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசனை வந்து வெங்காயத்துலேருந்து போயிடணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கூட ஒரே ஒரு தக்காளி தான் இருக்கும். அது நான் வந்து பெரிய தக்காளியாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கிட்டத்தட்ட ஒரு 2 கை அளவு இருக்கும். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் சாப்பிட மாட்டோம். அதனால் இப்படி சட்னிலலாம் போட்டு வதக்கி சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் நல்லா வளரும். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், அயனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பெண்களுக்கு வந்து நிறைய கஷ்டப்படுறது வந்து அயனும் ஹீமோக்ளோபின் தான். இது ரெண்டும் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாடியில் வந்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும், டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிசீனஸாகவே இருக்கும், மயக்கமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 வாட்டி கருவேப்பிலை சட்னி செஞ்சு கொடுத்திங்கன்னா பாடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிக் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த தக்காளிலாம் வந்து அந்த சூடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டிடணும். அந்த மாதிரி வதக்கணும் தக்காளி. அவ்வளோ வதக்கினா தான் அது டேஸ்ட் நல்லா வரும். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கணும் தக்காளி. அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளிக்கு பதில் நீங்கள் வந்து வேறு மொத்தமே புளி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். ஸோ தக்காளி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் மட்டும் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிடுங்க. இந்த மிக்சரை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணேன் உப்பு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் கொஞ்சம் நைஸாக லைட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நான் சொல்கிற பதத்தில் அப்படியே செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் ப்ளோயிங் டேஸ்ட் எக்ஸாக்டாக இதே மாதிரி கரெக்டாக வரும். அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே வச்சேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் செய்யும்போது கரெக்டாக வரும் அந்த டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் மட்டும் வெளியே எடுத்துட்டு சட்னி அரைங்க, அப்போ டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பையன் இருக்கிறதுனால அந்த 2 காஞ்ச மிளகாய் மட்டும் நான் எடுத்துட்டு அரைச்சேன். ஸோ அதனால் அந்த காரத்துக்காக நான் சொல்கிறேன். பசங்க இருந்தாங்கன்னா, பசங்க யாரும் இல்லைன்னா எங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் அந்த 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியே செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 1.5 கரண்டி மாவு இந்த மாதிரி திக்காக ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு குக் பண்ணிங்கன்னா தான் இது வந்து சூப்பராக வரும். ஏன்னா வந்து சுரக்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் மூக்கடலை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீட்டாக வெயிட் பண்ணோம், நம்ம கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். இதுவே வந்து நீங்கள் ரவா தோசை மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா மூக்கடலையை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ரவா தோசை மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா அதே மாதிரி சுரக்காய் ரவா தோசை வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நான் வந்து கொண்டைக்கடலை எதுவுமே ஆட் பண்ணாமல் கிறிஸ்பியாக ரவா தோசை செஞ்சு உங்களுக்காக காட்டுறேன். சூப்பராக வரும் டேஸ்ட்டு. பட் இந்த கொண்டைக்கடலை வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா எங்கே சாப்பிட்றாங்க, சில பேர் சுண்டல்லாம். ஆனால் இந்த மாதிரி தெரியாமல் அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஃபைபரும் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. சொரக்காயில் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலை எடுத்துருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.